ரீசெண்டா ராஷ்மிகா மந்தனா இவங்க ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு வைரல் ஆச்சு சோஷியல் மீடியாவில். அதை தொடர்ந்து வந்து இப்போ கேட்ரினா கைஃபோட சில இமேஜஸும் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வச்சு டீப் ஃபேக் அப்படின்னு சொல்றாங்க. அது பேரு அதுல அந்த மாதிரி ஒரு மார்பிங் பண்ற வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவும் சரி அந்த இமேஜும் சரி ரெண்டுமே வந்து பிசுறு தட்டாம அப்படியே எப்படி அவங்க இருப்பாங்களோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து ஒரு தத்ரூபமா வந்து ஒரு ஏஐ வச்சு டீப் ஃபேக் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்படி பண்ணக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு இல்ல ஐடி ஆக்ட் 2000 வந்ததுலதே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு சில சட்டம்லாம் இருக்கு. சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி போட்டோவை போட்டு சீட் பண்றவங்களுக்கு 66D ஐடி ஆக்ட்ல 3 வருடம் வரைக்கும் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைனும் போட முடியும்ன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. இப்போ வந்து நீங்க பாதிக்கப்பட்டுட்டீங்க. நீங்க பாதிக்கப்பட்ட உடனே அந்த ஒரு வீடியோவோ அல்லது இமேஜோ வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். நீங்க ரிப்போர்ட் பண்ண 24 மணி நேரத்துல இருந்து 36 மணி நேரத்துக்குள்ள எந்த ஒரு சோஷியல் மீடியா வந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ எக்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, உடனடியாக வந்து அவங்க அந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணணும். முக்கியமாக சொல்ல வந்ததே வந்து இந்த லோன் வாங்குறாங்க பாருங்க ஆன்லைனில், அவங்களோட அந்த லோன் கட்டாத டிஃபால்ட்டர்ஸை ஆன்லைன்லேயே வந்து இந்த லோன் ஆப்பே இருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ராடு குரூப்பு அவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சில பர்சன்ஸோட அவங்களோட இமேஜை வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆபாச வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கே திரும்ப அனுப்பிச்சு அவங்க கிட்ட வந்து மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அங்கங்கே ஃபைல் ஆகிட்டு தான் இருக்கு. நீங்கள் ஒரு வேளை பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா உடனடியே கூச்சப்படாமல் போய் ஸ்டேஷனில் புகார் கொடுங்க, இல்லது ஆன்லைன்லேயே சைபர் கம்ப்ளைண்ட் இருக்குது அதுக்கு கொடுங்க, சோஷியல் மீடியாவிலே வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்ன்றதை தெரிஞ்சுங்க. அவன் வந்து ஏஐயை வச்சு இந்த மாதிரி டீப் ஃபேக் பண்ணிட்டான் நம்மளோட இமேஜை, சரி அவனுக்கு கேட்குற காசை கொடுத்துட்டு போடுன்னு சொல்லி கொடுக்காதீங்க. இது இன்னைக்கு இப்படி இருந்தாலும் இது வந்து இன்னும் ஒரு பெரிய சீரியஸான இஷ்யூ ஆகும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இப்போவே தடுத்தா தான் வந்து தடுக்க முடியுன்றதை இந்த ஒரு வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம். இப்போ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துல இருக்க ஆக்ட்ரஸ், அதனால வந்து இவங்களோட வீடியோ உடனே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதே ஒரு சாதாரண ஒரு சாமானியன் பாதிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு ரெமெடியை வந்து நீங்கள் தான் தேடணும். நீங்கள் போய் புகார் கொடுத்தா தான் நடக்கும்ன்றதை தெரிஞ்சுங்க.